ஒட்டகச்சிவிங்கி நிலத்தில் வாழும் மிக உயரமான விலங்கு. இதன் கழுத்து மற்றும் கால்கள் நீண்டிருக்கும். ஆண் ஒட்டகச்சிவிங்கி 5.5 மீட்டர் 18 அடியும், பெண் ஒட்டகச்சிவிங்கி 4.5 மீட்டர் வரையும் இருக்கும். ஒட்டகச்சிவிங்கிகள் 4 வயதிற்குள் அவற்றின் முழு உயரத்திற்கு வளர்கின்றன. ஆனால் அவை 7 முதல் 8 வயது வரை எடை அதிகரிக்கும். ஒட்டகச்சிவிங்கியின் வால் நீளம் 1 மீட்டர் இருக்கும். இரு பாலின ஒட்டகச்சிவிங்கிகளுக்கும் ஒரு ஜோடி கொம்புகள் உள்ளன. ஒட்டகச்சிவிங்கியின் உடல் முழுவதும் பிரவுன் கலர் புள்ளிகள் காணப்படுகின்றன. ஆனால் அடிப்பகுதியில் எந்த ஒரு புள்ளியும் இல்லாமல் வெள்ளை நிறத்துடன் காணப்படுகின்றன. ஒட்டகச்சிவிங்கிக்கு நீண்ட கழுத்து இருப்பதால் உயரமான மரங்களில் உள்ள இலைகளை உண்பதற்கு உதவியாக இருக்கிறது. இதனுடைய கண் பார்வை மிகவும் கூர்மையாகவும் தெளிவாகவும் உள்ளது. வேட்டையாட வரும் விலங்குகளை தூரத்தில் இருந்தே கணிக்கும் திறன் கொண்டது. ஒட்டகச்சிவிங்கிகளால் மணிக்கு 35 மைல்கள் வேகத்தில் ஓட முடியும். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் நிற்கவும் சில சமயம் ஓடவும் ஒட்டகச்சிவிங்கிகளால் முடியும். ஒட்டகச்சிவிங்கிகளின் நாக்கு 20 அங்குலம் வரை நீளம் கொண்டது. எப்போதும் ஏதாவது இலைகளை அசை போடுவதை வழக்கமாக கொண்டுள்ள ஒட்டகச்சிவிங்கிகள் நாளொன்றுக்கு சுமார் 35 கிலோ உணவை உட்கொள்ளும். ஒட்டகச்சிவிங்கிகள் புதிய தளிர்கள் மற்றும் இலைகளை சாப்பிட விரும்புகின்றன. ஒட்டகச்சிவிங்கிகள் தங்கள் உணவிலிருந்து அதிக தண்ணீரை பெறுகின்றன. ஆனால் வறண்ட காலங்களில் ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் ஒரு முறையாவது தண்ணீர் குடிக்கிறது. ஒட்டகச்சிவிங்கி 14 முதல் 15 மாதத்திற்கு பின் குட்டிகளை ஈனுகிறது. நின்றபடியே குட்டிகளை ஈனும் தன்மையை கொண்டுள்ளது. குட்டிகள் 1.8 மீட்டர் உயரம் இருக்கும். இவை சிங்கம், கழுதை புலிகள், சிறுத்தை, ஓநாய்கள் போன்றவற்றால் வேட்டையாடப்படுகின்றன. 20 முதல் 50% வரை ஒட்டகச்சிவிங்கிகள் வேட்டையாடுதலில் இருந்து தப்பித்து உயிர் வாழ்கின்றன. விலங்குகள் வேட்டையாடப்படாமல் இருந்தால் 26 ஆண்டுகள் வரை ஒட்டகச்சிவிங்கிகள் உயிர் வாழும். ஒட்டகச்சிவிங்கிகளின் காலடிகள் மிகவும் வலிமையானவை. ஒட்டகச்சிவிங்கிகள் நீண்ட நேரம் தூங்காது. அவை 5 நிமிடங்களை கொண்ட குட்டி தூக்கங்களையே போடும். ஒட்டகச்சிவிங்கியின் வால்கள் பெல்ட்டுகள் மற்றும் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்து எந்த தகவல் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் லேர்னிஃபை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.